விதண்டாவாதத்துக்கு பஞ்சமே கிடையாது. நீங்கள் யாருக்கு ஒன்று சொல்கிறீங்களுங்க, இந்த புத்திமதி சொல்கிறது அறிவுரை சொல்கிறதெல்லாம் அது காலம் இதெல்லாம் கிடையாதுங்க. பெத்த பிள்ளைங்கிட்ட கூட நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கலந்துரையாடல்ரா வாடான்னு கேளுங்க, ஒரு டிஸ்கஷன் வா தம்பின்னு கேளுங்க, அப்போ தான் வருவான் அவன். ஏன்னா நான்லாம் வாங்கி கட்டிக்கிறேன் எவ்வளவோ. ஒரு வருஷத்துக்கு முந்தைய எங்கள் ஊருக்கு போயிருக்கிறோம். என் நண்பர் ஒருத்தர் பரந்தாமன்னு பேர், ஓட்டு வீடு, பழைய காலத்து ஓட்டு வீடு, வெளியில் மேலே லேசாக மழை தூரல். அவனை பார்த்தே பல வருஷம் ஆகுது. அவனை பார்த்த மாதிரி இருக்கும், மழைக்கு ஒதுங்கின மாதிரி இருக்குன்னு உள்ளே ஓடி போனால் வெளியிலே நிற்கலாம் போல இருக்குது, அவ்வளோ மழை உள்ளே பெய்யுது. அதெல்லாம் ஓட்ட ஓட்டையாக உள்ளே பேஞ்சுங்குது. நான் சொன்னேன், ஏண்டாப்பா ஓடு மாற்றக்கூடாதான்னு. அதுக்கு அவன் சொன்னான், இப்போ எப்படி மாற்ற முடியும், மழை பெய்யுதேன்னா. நான் இப்போ சொல்லலடா, வர சித்திரை மாதம் வைகாசி மாதம் நல்ல வெயில் காயில் அப்போ மாற்றுறதானேன்னு. அப்போ எதுக்கு மாற்றணும், அப்போ தான் ஒழுவாதேன்னா. இவனை போய் நீங்கள் எப்படி மாற்ற முடியும்? இந்த விதண்டாவாதம் பேசுகிறவர்கள். இப்போ நம்ம வந்து இயற்கை பாதுகாப்புன்னு போய் அவங்ககிட்ட போய் என்னத்தை சொல்ல முடியும்? அவனா எதையாவது அனுபவித்து உணர்ந்தாலொழிய ஒரு மாற்றம் வருவதற்கு வாய்ப்பில்லை. அவனை உணர்த்ததில் பைய போட்டுக்கிட்டு கிளம்பிட்டான். அந்த டீ கடை வாசலில் உட்காந்துக்கிற பெஞ்சில் உட்காந்துக்கிற பெரியவர் போகிற வரவனெல்லாம் பார்ப்பார். யாராவது ஒருத்தனை பட்டுன்னு பிடிப்பார், பிடிச்சி உட்கார வச்சு அவனுக்கு ஒரு டீயை வாங்கி கொடுத்து ஒரு சிக்கலான ஒரு கேள்வியை கேட்பார். அந்த ஆள் கேட்குற கேள்விக்கு எவனாலையும் பதில் சொல்ல முடியாது. அந்த மாதிரி பயங்கரமான ஆள் அவர். ஒரு சேடிஸ்ட்னு வச்சிங்களேன், கேட்குற கேள்விக்கு அவன் முகம் சுருங்கி போய் வாடுறதை பார்த்து இவர் வளமாக சிரிப்பார். அந்த மாதிரி ஆள் என்ன பண்ணார், அன்னைக்கு அவர் தலையெழுத்து சரியில்லை பொழுது அந்த எய்த்து பாயடிக்கிற பையனை கூப்பிட்டார். வாடா தம்பி, ஏன்னா பிஸ்கட் ஒன்று எதுவும் வேணான்னா. கிளாஸில் என்னடா படிக்கிறேன், என்ன மார்க்குன்னார். ஃபஸ்ட் ரேங்க் நான் தான் சார்ண்ணா. அப்படியா, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு பார்ப்பேன், நான் ஒத்துக்கிறேன்டா நீ அறிவாளின்னார். கேளுன்னா. கல்கத்தாவிலேருந்து டெல்லிக்கு நான் ஃப்ளைட்டில் போகிறேன், ஃப்ளைட்டு 800 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது, அப்படின்னா என் வயசு என்ன சொல்லு பார்க்கலான்னாரு. இந்த கேள்விக்கு ஏதாவது அர்த்தங்குதா? ஃப்ளைட்டுக்கும் 800 கிலோமீட்டர் வேகத்துக்கும் கல்கத்தாவுக்கும் டெல்லிக்கும் இவன் வயசுக்கும் என்ன சம்மந்தங்குது? பையன் முழிப்பான்னு அந்த ஆள் எதிர்பார்த்தான். பையன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், சிம்பிள் அங்கிள், ரொம்ப வெரி சிம்பிள். இப்போ உங்களுக்கு ஏஜ் 60 நடக்குதுன்னா. கட்டி பிடிச்சிக்கினார் பெரியவர். எப்படா கண்டுபிடிச்ச? உண்மையிலே எனக்கு 60 தாண்டா நடக்குது. எப்படி கண்டுபிடிச்ச? இல்லை ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சுண்ணா. டே ப்ளீஸ் சொல்லிட்டு போடா, என் வரலாற்றிலே நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்ன முதல் ஆள் நீ தாண்டா, கொஞ்சம் சொல்லிட்டு போடா. ஒன்றும் இல்லைங்கள், எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் ஒருத்தங்கிறான், உங்களை விட ஏடா கூடமாக பேசுவான். அவன் என்ன பேசுகிறான்னே யாருக்கும் தெரியாது. அதனால் அவன் பேரே எங்களுக்கு மறந்து போச்சு. அவனை நாங்கள் எப்படி கூப்பிடுவோம் தெரியுமா? டே அரைக்கருக்கு இங்கே வாடான்னு தான் கூப்பிடுவோம். அவனுக்கு வயசு 30. அரைக்கருக்கு 30ன்னா முழுக்கிற்கு 60 தானே இருக்கணும். அதை வச்சு தான் நான் முடிவுக்கு வந்தேன்னு. புரியுதுங்களா? அறிவுக்கு பஞ்சமே கிடையாது. ஒரு பக்கம் இப்படி, இன்னொரு பக்கம் பாருங்கள், இறந்துட்டார். விசாரிக்கிறதுக்கு உறவுக்காரன்லாம் வந்தான். அப்பா போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். எப்படி போனார்? ஹார்ட் அட்டாக்கில் போயிட்டார். எங்கே காட்டினேன்? தாம்பரத்தில் தான் டாக்டருங்கிட்ட காட்டினேன். போயா, சிட்டியில் எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது, பெரிய பெரிய டாக்டர்லாங்கிறான், அங்கே காட்டுறதை விட்டுட்டு உள்ளூரில் காட்டினே எப்படி பழைப்பார்? போயிட்டான். அரை மணி நேரம் பொறுத்து இன்னொருத்தன் வந்தான். அப்பா போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். எப்படி? அதே செய்தி சொன்னான், ஹார்ட் அட்டாக். எங்கே காட்டினேன்? உள்ளூரில் காட்டினதுக்கு அவன் திட்டிட்டு போட்டான். சிட்டியில் தான் பெரிய டாக்டர்கிட்ட வச்சு பார்த்தேன்னா. உனக்கு ஏதாச்சும் இருக்குதா? உள்ளூரில் எவ்வளோ டாக்டர் இருக்கிறான், இவங்கிட்ட காட்டுறதை விட்டுட்டு நீ ஏன் அம்மாந்தோறும் அவரை இழுக்கடிச்சு அலைய வச்ச? அதனால தான் அவர் போயிட்டார்னு அவன் போட்டான். இன்னொரு அரை மணி நேரம் பொறுத்து உண்டை வந்தான். அப்பா போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன்னு ஆரம்பித்தான் வசனத்தை. ஆமாம், எங்கே காட்டினேன்? உள்ளூரில் காட்டினதுக்கு அவன் திட்டினான், வெளியூரில் காட்டினான்னா இவன் திட்டுறான். இவனுக்கு என்ன பதில் சொல்கிறது? உள்ளூரில் கொஞ்ச நாள் காட்டினேன், தாம்பரத்தில் கொஞ்ச நாள் காட்டி, சிட்டியில் கொஞ்ச நாள் காட்டினேன், அப்படியும் போயிட்டாருன்னா. உனக்கு புத்தி இருக்குதா? ஏதாவது ஒரு இடத்துல காட்டியிருக்கணும். 2 இடத்துல காட்டினா எப்படா பழைப்பாருன்ட்டு அவன் பங்குக்கு போயிட்டான். அப்புறம் லாஸ்ட்டாக ஒருத்தன் வந்தான், கேள்விப்பட்டேன்னா. இவன் சொன்னான், எங்கள் அப்பாவுக்கு வந்த நிலைமை எனக்கு வந்துடும் போலக்குது, அதனால் என்னை எதுவும் கேட்காத, அதை பட்டுங்கிறார் பாரு, அவரையே எழுப்பி கேளு, அவர் என்ன சொல்கிறாரோ கேட்டுன்னு போயிட்டான். ஏன்னா மனிதர்களில் இன்றைக்கி மாறுபட்டு இருக்கக்கூடிய வித்தியாசமான மனிதர்கள். அதனால்தான் யாரை பார்த்தாலும் மொபைல் தான் பார்க்குறான். எவன் மரத்தை பார்க்குறான், எவன் செடியை பார்க்குறான். இல்லை, எதில் வர்றது என்ன வாகனம் கூட பார்க்கலாமா, செல்லை தான் பார்த்துன்னு போகிறான். ரொம்ப கொடுமை சார். இப்போ ராத்திரி 12:30 மணிக்கு ஒரு அம்மா மேக்கப் பண்ணுது சார்.
நடு ராத்திரி 12 மணிக்கு மேக்கப் பண்ணுது, பவுடர் அடிக்குது, பொட்டு வைக்குது, பூ வைக்குது, லிப்ஸ்டிக் வைக்குது. பக்கத்தில் படுத்து அந்த வீட்டுக்காரன் கேட்டான், அக்கிரமமாக தெரியல, அதர்மமாக தெரியல, இந்த நேரத்தில் எதுக்கடி மேக்கப் பண்ண? வாய மூடும்படியா, செல்லில் ஃபேஸ் லாக்கை வச்சுக்கிறேன், அது அன்லாக் ஆக மாட்டேன்னுது. நானும் ஒத்து பார்க்குறேன், அது ஓப்பன் ஆக மாட்டேன்னுது. என் கஷ்டம் எனக்கு தெரியும், அது மேக்கப்போட பார்த்தா தான் ஓப்பன் ஆகும் போலகுது. நான் படுற கஷ்டம் உனக்கு என்ன தெரியும்னா? எவ்வளோ கொடுமை பாரு. அவன் பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரன் சிரிச்சினே படுத்துங்கிறான். என்ன உனக்கு சிரிப்பு? கிண்டலா பண்ண? ஒரிஜினல் மூஞ்சி செல்லுக்கே பிடிக்கல, 10 வருஷமாக அவன் கூட குடும்பம் பண்ணுறான் பாரு. அதை என்னை பற்றி நினச்சிக்கோ, நான் எவ்வளோ உயர்ந்தவன் நினச்சிக்கோ. இந்த செல்லு வச்சுக்கிட்டு இந்த மொபைலில் படுற கூத்து இருக்குது பாருங்கள். இவனுக்கு எந்த ஞானத்தை போய் சொல்லி கொடுக்குறது? இங்கே தாம்பரத்தில் ஒருத்தர் மரக்கட்டைன்னுவான், சில பேருக்கு புரியலன்னா. மரக்கட்டை மாதிரியே இருக்கிறான் பாருன்னுவான். ஏன்னா உணர்வு இல்லாத மனிதனுக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை அது. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்றது தான் மிகப்பெரிய தாரக மந்திரமாக இருந்தது. நம்முடைய மனம் மலராக இருப்பதும் இரும்பாக இருப்பதும் நம்ம கையில் தான் இருக்குது. உங்கள் மனசை மலராக மாற்றிக்கிட்டிங்கன்னா வார்த்தைகள் மென்மையாக வரும். நீங்கள் இதயத்தை இரும்பாக்கிட்டீங்கன்னா வன்மையான வார்த்தை வரும். அது என்ன காரணம்னா, ஒரு மனிதனுடைய மனதை கூட அந்த உணர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா? கொண்டு வா அவனை என்று சொல்வதற்கு பதிலாக பாண்டிய நெடுஞ்செழியன் கொன்று வா என்று சொன்னதனால் எவ்வளவு சிக்கல் வந்தது. அதனால்தான் ஒரு செடி கொடிகள் மகிழ்ச்சியாக மரங்கள்லாம் பார்த்து ரசிக்கிறது கூட அவன் மனதை பக்குவப்படுத்தும். எங்கள் ஊரில் ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரில் உள்ளேருந்து வெளியே வராரு டாக்டர். ஏதோ ஒரு ஸ்கேன் கருவி ஒழுங்காக ஒர்க் பண்ணல போலகுது. அவரே டென்ஷனாக வெளியில் வராரு. அவர்கிட்ட ஆப்ரேஷன் பண்ணிக்க போனவன் அந்த நேரம் பார்த்து அவர்கிட்ட கேட்டான், சார் நான் ஆப்ரேஷனுக்கு பிறகு எப்படி இருப்பேன்னு கேட்டான். நீ எப்படி இருப்பேன்னாரு. அவன் ஓடியான்ட்டான், சார் நல்ல வேலை நான் முதல்லையே தெரிஞ்சுக்கினேன், நான் வரமாட்டேன்ட்டு வந்துட்டான் சார். அதனால் மனதை மென்மையாக்குவோம், மேன்மையான வார்த்தைகள் வரும். அந்த மென்மையான மலர்களை பார்ப்போம். சார் இன்னொன்று சொல்லட்டுங்களா? தேன் கூடு கட்டுது சார். தேனி ஒரு பூவுக்குள்ளே இருக்கிற தேனை நம்மால் எடுக்க முடியுமா? அந்த தேனை கூட எடுப்பதற்கு அந்த தேனீக்கு தெரிந்த ரகசியம். அதனால தான் அந்த தேன் கூட்டை அமாவாசைக்கு முன்னாடி அழிப்பாங்க. தேனீக்கெல்லாம் வெளியில் வந்தது ஒரு தேனி கேட்டு தான், கஷ்டப்பட்டு சேர்த்த தேனி அந்த மனுஷன் திருடிட்டானே. கவலைப்படாத, தேன் கூட்டைத்தான் அவன் தேடி வைத்த தேன் கூட்டைத்தான் அவன் திருடினானே தவிர ஒரு மலரில் இருந்து தேனை எப்படி எடுப்பது என்ற செய்தி அவனுக்கு தெரியாது. கவலைப்படாதே, நாம் மீண்டும் சேகரித்து விடுவோம். அந்த ரசனை சார், அந்த ரசனை தான். பூக்குள்ளே எத்தனை தத்துவங்கள், வாழ்வியல் உண்மைகள், இலைகளின் அசைவில் எப்படிப்பட்ட ஒரு சிறப்புகள். எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கிறான். மரங்கள் அசைவது கூட சிரிப்பதாக பாருங்களேன். அதனால தான் சிரிக்காத மனுஷனை மரமாட்ட நிற்கிறான் பாருன்றான். கொட்டி கிடக்கிறது சார் மகிழ்ச்சி. எப்போ பார்த்தாலும் கவலை கவலை. கவலைக்கு மருந்தே இயற்கை தான் காரணம். இயற்கையை நீங்கள் பாருங்கள், ரசிங்க. அந்த இயற்கையில் முக்கிய வளம் பெறுவது மரம். அந்த மரத்தை சுற்றி தான் கொடி படர்கிறது. அதுக்கு எல்லாத்துக்கும் அது வாழ்வாதாரமாக இருக்கிற காரணத்தினால் அதை ரசிங்க. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவர் கூட ஹாலில் உட்காந்துன்னு வருத்தமாக உட்காந்துங்கிறார். ஸ்கூலில் விட்டு ஓடியாரான் அந்த பையன், 7th படிக்கிற பையன். ஓடி வந்து மேத்ஸ் பேப்பரோடு உள்ளே வரான். வாங்கின மார்க்கை சொன்னால் அவர் இருக்கிற முகக்கடுப்பில் வச்சு வாங்குன்னு வாங்கிடுவார்னு முடிவு பண்ணி அந்த சூழ்நிலையை மாற்றினான் சார். அவன் எவ்வளோ அழகான பையன். மாற்றிட்டான். என்ன சொன்னான் தெரியுமா? டேடி, நான் மேத்தமெட்டிக்ஸில் 100க்கு 100 வாங்கிட்டான், நீ என்ன நினைப்பேன்னா? ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் வந்துருண்டான்னார். அப்படிலாம் உனக்கு வரக்கூடாதுன்னு தான் 25 வாங்கியிருக்கிறேன் நான். உடனே அவர் கட்டி பிடிச்சிக்கினார் சார். இல்லைன்னா அவர் மனமே மாறுது பார்த்தீங்களா? மென்மையான வார்த்தைகளால் தான் பல மேன்மைகள் நடக்கும்.